ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ஒரு புது ஹேக்கோட வந்திருக்கோம். இந்த ஹேக் தான் நாம் இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறோம். இந்த ஹேக்கை தெளிவாக பாருங்கள். ஸோ இதில் அவங்க நார்மல் பேனில் இந்த ஹேக்கை ட்ரை பண்ணியிருக்காங்க. நாம் பல்லாசோ பேனில் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ வைரல் பேன் ஹேக். இந்த பேனில் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கெஸ் பண்ணுங்கள். தெரில. ஓகே, இந்த பலாசோ பேண்ட்டை யூஸ் பண்ணி நாம் க்ராப் டாப் தான் பண்ண போகிறோம். ஸோ அதில் அவங்க அழகாக நார்மல் ஜெக்கிங் பேண்ட் யூஸ் பண்ணி க்ராப் டாப் பண்ணியிருக்காங்க. நான் ஒரு சேஞ்சுக்கு பலாசோ பேண்டில் க்ராப் டாப் பண்ணலான்னு இருக்கிறேன். அதுக்காக நான் என்கிட்ட இருந்த ஒரு மெரூன் கலர் பலாசோ பேண்ட் தான் எடுத்திருக்கேன். ஹேக்குக்காக புது பேண்ட் வாங்கினேன்னெல்லாம் நினைக்காதீங்க. இது கொஞ்சம் ஓல்டு பேண்ட் தான். 2-3 டைம்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். இப்போ நம்ம ஹேக்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்காக நம்ம பலாசோ பேண்டை திருப்பி எடுத்துக்கணும். எடுத்ததுக்கப்புறமா நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ண வேண்டியது தான். கட் பண்ணி இந்த ஹேக் சொல்லப்போனால் ரொம்ப ஈஸி. கட் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா இந்த ஹேக் ரெடி ஆயிரும். நம்ம அதுக்கப்புறமா க்ராப் டாப்பாக வியர் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ நான் எடுத்துருக்கிறேன். இதோட மிடில் போர்ஷனை கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான் வி ஷேப்பில். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நெக்குக்கு தான். உங்கள் நெக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு டீப் நெக் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் நிறையா கட் பண்ணி எடுத்துக்கணும். உங்களுக்கு ஷார்ட் நெக் ஓகே அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நானும் அதுக்காக ஒரு சிசர்ஸ் யூஸ் பண்ணி அழகாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன். எனக்கு டீப் நெக் தேவையில்லை, நார்மல் நெக் ஓகே தான். ஸோ அதனால் நான் எனக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு நான் கட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ கேர்ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இல்லைன்னா அவ்வளோவும் டேமேஜ் ஆயிரும், நாசம் ஆயிரும். ஸோ அதனால் நம்ம அழகாக கேர்ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அந்த வீடியோவில் அவங்க கட் பண்ணதுக்கப்புறமா அழகாக ஸ்டிச் பண்ணி எடுத்துப்பாங்க. எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லைங்க. நான் அதனால் ஸ்டிச் பண்ணலை, ஜஸ்ட் கட் பண்ணி எடுத்திருக்கேன். பாருங்கள், அழகாக இருக்குது. பார்க்கும்போது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அழகாக நெக் ஷேப்பில் வந்திருக்கு. என்னோடய குட்டி பாப்பா டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபைனலி நம்ம ஹேக் ரெடி பண்ணியாச்சு. இதுதான் நம்மளோட க்ராப் டாப். ஹேண்ட்ஸ் ரொம்ப லூஸாக இருக்குது. உங்களுக்கு ஹேண்ட்ஸ் டைட் பண்ணணுன்னா நீங்கள் டைட் பண்ணிக்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். நெக் நீங்கள் அழகாக ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக வரும். நான் ஸ்டிச் பண்ணலை, ஸோ தான் இப்படி இருக்குது. ஸோ இந்த ஹேக்குக்கு நான் 10க்கு 8 கொடுப்பேன். ஏன்னா இது ஓகே, ஓரளவு ஓகே தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய். இதுக்கப்புறமா என்ன ஹேக் பண்ணலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுவேன். பாய்.